சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் சார்பில் ராமகிருஷ்ணாபுரம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி. கோயமுத்தூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் குழந்தைகள் நலன், வளரிளம் பெண் குழந்தைகளின் நலன், மகளிர் நலன், பழங்குடி மக்களின் நலன், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன், விளிம்பு நிலை மக்களின் நலன் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் என பல தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பணிகளையும் கடந்த 20 வருடங்களாக அன்னூர், காரமடை மற்றும் சர்க்கார் சாமகுளம் போன்ற ஒன்றியங்களில் செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னூர் சாலையில் உள்ள கணபதி ராமகிருஷ்ணாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தி இந்தியன் ஹெட் செஞ்சுரி ஃபவுண்டேஷன், கோடக் மஹேந்திரா பிரைம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் இணைந்து நடத்தியது. சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் நிர்வாக இயக்குனர் பழனிசாமி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பேசுகையில், மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் அவர்களின் உயிர்களை பாதுகாக்கவும் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் முன்னோடியாக இருந்து வருகிறது. மாணவர்களுக்கு தலைக்கவசம் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக உள்ளது. விபத்தால் ஏற்படும் தலைக்காயத்தால் அவர்களின் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. எனவே பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சாலை விதிமுறைகளை கற்றுக் கொடுத்தும் பள்ளிகளுக்கு வரும்பொழுது அவசியமாக தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வரதராஜ், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு நல அலுவலர் சதாசிவம், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்த்குமார், இந்தியன் ஹெட் இன்ஜூர் ஃபவுண்டேஷன் மாநில பொறுப்பாளர் அண்ணாதுரை, டீம் பழனிசாமி, சமூக ஆர்வலர் கோவை சாதிக், நிகழ்ச்சி மேலாளர் பக்கீர் சேட், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினர்.